ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் வந்து எங்கே கேட்டிருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு சொல்கிறேன். சரியா? பாருங்கள், இந்த மாதிரி சம் கொடுத்தாலே வந்து நமக்கு வந்து கூட்டு வட்டி ஃபார்முலா அடிப்படும். பி அசல் இன்ட்டு 1 + r/100. ஆர் இங்கே 4 கொடுத்துருக்காங்க. 4/100 ஹோல் பவர் இங்கே, அதாவது 6 வருஷம் ஒரு அமௌண்ட்டும் இன்னொரு அமௌண்ட்டு க்யூன்னு எடுத்துக்கிறேன். அதுவும் அதே பர்சன்டேஜ் தான். 4/100 ஹோல் பவர் 8. சரிங்களா? இந்த மாதிரி சம் கொடுத்தாலே 2 நம்பர் டிஃப்ரென்ஸ் வந்து 6க்கு 8க்கு 2 இருக்குது. அதே மாதிரி 7, 9, 5, 7 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரியா? இப்போ பாருங்கள், அமௌண்ட் நமக்கு வந்து இந்த சைடு வந்து 1 + 4/100 சேம் டேமாக இருக்கிறதுனால கட் பண்ணால் இங்கே 6 போச்சுன்னா இங்கே 8ல் 6 போயிட்டு மிச்சம் 2 ரிமைனிங் மிச்சம் இருக்கும். ஓகேவா? பவர் 2 வந்து மிச்சம் இருக்கும். அப்போ P = Q × 1 + 4/100 ஹோல் பவர் 2. ஓகேவா? இப்போது இந்த சம்மில் பர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. சரிங்களா? இதை வந்து நார்மலாக எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, P + Q = நமக்கு அந்த டோட்டல் அமௌண்ட் 2602 இருக்கு இல்லையா? அதை வச்சுட்டு இதில் Pக்கு பதிலாக இந்த Q இங்கே இந்த டேம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் Qவை காமன் எடுத்து ஆன்சர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக 1250 கிடைக்கும். ஸோ ஓகேவா? அப்படி வச்சு திரும்ப கழித்து 1352 எடுத்திருப்பாங்க. நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த 4/100 எப்படி எழுதிக்கலாம்? 0.04 எழுதிக்கலாமா? அப்போது 1 + 0.04 the whole ஸ்கொயர், அப்படி தானே? சரி, 1.04க்கு ஸ்கொயர் அதை மட்டும் கண்டுபிடிச்சா காணும். ஓகேவா? எப்படி வரும் அப்படின்னா 104 ஸ்கொயர் பண்ணுற மாதிரி தான். 104 × 104. ஓகேவா? 104 ஒரு 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 0 போடுவோம். இன்னொரு 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 416. அப்போது 10, 8, 1, 6. ஓகேவா? இப்போ பாருங்கள், 4 சார்ந்த புள்ளி ஊற்றணும். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 2 சார்ந்த தள்ளி புள்ளி ஊற்றிருக்காங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது மொத்தம் 4 சார்ந்த தள்ளி புள்ளி ஊற்ற வேண்டியிருக்கும் இல்லையா? அப்போது 1.0816. இப்போ பாருங்கள், நம்ம பெருக்க போகிறது வந்து இந்த அமௌண்ட் இதுக்கும் அந்த அமௌண்ட்டும் ஈக்குவல், அப்படி தானே? அதாவது இந்த டேமும் ஈக்குவல்னு எடுத்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த Q இன்ட்டு இந்த 1.0816 இதை ஈக்குவல் டு Pன்னு வருது. ஓகேவா? அப்போது இந்த Qன்றது நம்ம ஆப்ஷனில் வந்து ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா அது அடுத்தால இதை பெருக்கும்போது இந்த சைடு உள்ள நம்பர் வரணும், அப்படி தானே? இப்போ பாருங்கள், 1300 எடுத்தேன் அப்படின்னா 1302 தான் இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? அப்போ ஜஸ்ட்டு 2 தான் கூடுமா? அதாவது Q வந்து 1300ன்னு வச்சுக்கிறோம். ஒரு பங்கு 1ஆல் பெருக்கும்போதே ஒரு பங்கு வந்துடும். இதில் 1300 அப்படியே வந்துடும். மிச்சம் 0.808 இருக்குது. ஓகேவா? 0.1 அப்படின்னா நமக்கு 10ல் ஒரு பங்கு, அப்படி தானே? 1/10. ஓகேவா? அப்போது இதில் 10ல் ஒரு பங்கு 130. ஆனால் இங்கே 0.1 இல்லை, 0.08ன்னு இருக்குது. அப்போது அந்த 0.1 விட அதில் 10ல் ஒரு பங்கு பார்த்தோம் அப்படின்னா 10ல் 2 பங்கு கம்மியாக இருக்குது. ஓகேவா? 0.08ன்னு இருக்குது. ஓகேவா? 0.1 10 பங்கு கம்மி. அப்போது 130ல் 10ல் 2 பங்கு கம்மியாகணும் அப்படின்னா 10ல் ஒரு 3 ஒரு 20 கம்மியாகும். 130ல் ஒரு 26 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 104 இருக்கும். ஆட் பண்ணால் 1404 வந்துடும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 2 தான் ஆட் ஆகிருக்கு. அப்போ 1302 கிடையாது. ஓகேவா? கிடையாது. அப்போது அதே மாதிரி 1252 எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு என்ன வரும்? மேலே ஆப்ஷனில் ஜஸ்ட்டு ஒரு 50 தான் கூட வந்திருக்கு. நமக்கு வந்து 10ல் ஒரு பங்கு அப்படின்னா 125. அதில் 10ல் 2 பங்கு கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சம்திங் 100 கிட்ட வந்துடும். ஆனால் இங்கே 50 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ இது வராது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 10ல் ஒரு பங்கு 115. ஆனால் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 தாண்டிது, 300 கிட்ட வருது, அப்படி தானே? 302 வருது டிஃப்ரென்ஸு. அப்போது இது கண்டிப்பாக வர சான்ஸே கிடையாது. இங்கே பாருங்கள், 1250க்கு 10ல் ஒரு பங்குன்றது 125. 125ல் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன வருது? ஒரு 0.08 அப்படிங்கிறப்போ 10ல் ஒரு பங்கில் 10ல் 2 பங்கு கழிக்கணும். இதில் 10ல் 2 பங்கு கழிக்கணும்னா 10ல் ஒரு பங்கு 12.5, 10ல் 2 பங்குன்றது 25. அப்போது இந்த 125ல் 25 கழிச்சா கிட்டத்தட்ட 100 வந்துடுது. அப்போ அப்ராக்சிமேட்டாக அதாவது 0.08 தான் எடுத்திருக்கோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா 16 இந்த டைம்லாம் இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து அக்யூரேட்டாக 1352 கிடச்சிரும். ஆனால் இப்போ பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன வந்துடுது? 25,100 வந்துடுது. அப்போ 1250 கூட பண்ணால் 1350 வந்துடும். நம்ம 1352 வரணும், அது வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு அப்ராக்சிமேட்டாக 1350 வந்துட்டு, அப்போ இதான் மோரலஸ், இதான் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குது. அப்படி தான். அப்போ இந்த ஆப்ஷன் தான் ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.